ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஷாஷா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹைடெக் லேப் ஏஐஸ்க்கான சேலரி டீட்டெயில் தான். இது இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஒன்று வரும். ஹைடெக் லேப் ஏஐஸ்க்கு பார்த்திங்கன்னா சேலரி வந்துடுச்சு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டை சேலரி கொடுத்துட்டு வராங்க. அதாவது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் இந்த சேலரி வர வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 47 டேஸ் இதுவரை ஒர்க் பண்ணதா சொல்லிவிட்டு அவங்க பெர் டேக்கு ₹323.33 அலாட் பண்ணியிருக்காங்க பெர் டேக்கு. இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணிவிட்டு சேலரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல் டே அதாவது 47 டேஸும் ப்ரெசண்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கன்ஃபார்ம் ₹15,197 சேலரி வரும். அதாவது இந்த சேலரி உங்களுக்கு நெட் அமௌண்ட்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வர வைக்கப்படும். இதில் எந்த ஒரு பிடித்தமும் இருக்காது. அதுவே நீங்கள் லீவ் போட்டிருந்தீங்கனாக்கா அந்த சேலரி உங்களுக்கு கட் ஆகும். அதாவது இப்போது 1 டே லீவ் எடுத்திருந்தீங்கனாக்கா அப்போ அந்த ₹323.33 1 டேக்குள்ள அமௌண்ட் கட் பண்ணிவிட்டு ₹14,873 உங்களுக்கு வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னாக்கா ஹாஃப் டேக்கும் உங்களுக்கான சேலரி பிடித்தம் பண்ணியிருக்காங்க. இந்த சேலரி பிடித்தம் பார்த்தீங்கன்னாக்கா ஏஎஸ் மட்டும் ரொம்ப வருத்தத்தை தான் ஏற்படுத்துது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெட் அமௌண்ட்டாக மந்த்லி உங்களுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹாஃப் டே கூட சேலரி பிடித்தம் பண்ணுறாங்க. இது வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சேலரி வந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு இது மாதிரி பிடித்தம் பண்ணியிருக்காங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இப்படி தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. எங்கள் டிஸ்ட்ரிக்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கால்குலேட் பண்ணி சேலரி போட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.